இப்போ அவசரமாக காதலிச்சு வேக வேகமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே அவசரத்தில் வந்து முறிஞ்சு போகுது இன்றைக்கி பல பல பேருடைய மன வாழ்க்கை. இது வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க, குடும்பம், சமூகம் எல்லாரையும் இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது, பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய தென்னிந்திய கலாச்சாரத்தில் இந்த திருமண வாழ்க்கைங்கிறது எப்பவுமே இல்லாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைஞ்சிருச்சு. இப்போ சமீப வருஷங்களில் நிறைய மாற்றம் அடைஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் மாறினதுக்கு என்ன மன ரீதியாக என்ன டாக்டர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? லீகலாக மேரேஜ் வந்து கான்ட்ராக்டு, சோஷியலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பர்சனலாகவும் கான்ட்ராக்ட் ஆகிட்டாங்க இப்போ எல்லோரும். இப்போ எல்லாருக்குமே என்னென்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. எனக்கு வந்து நான் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டாக வரும்போது ஒரு செமினார் மேரேஜ் பற்றி பண்ணும்பொழுது நான் இதான் சொன்னேன். இனி வரும் காலங்களில் வந்து திருமணம் வந்து குறையலாம், லிவிங் டுகெதர் வரலாம், மை சில்ட்ரன் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன்ற நிலைமை வரலாம் அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் லிவிங் டுகெதர் வந்து இன்னும் இருக்குது. என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உணர்வுகள் இப்போ வந்து அதிகமாக இருக்குது. அதாவது நான் என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ், இப்போ வந்து கணவன் கூட இருக்காங்க, மனைவி இருக்காங்கன்னா, ஏங்க என்னுடைய பர்சனல் ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேணாம், இது வேறங்க அப்படின்றாங்க. அப்பாவும் மகனும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பர்சனல் ஸ்பேஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதுவாக இருக்கும், பொதுவான விஷயங்கள் இருக்கும். பட் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன இது இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எல்லாருமே இதுவாக இருக்குது. இந்த பர்சனல் ஸ்பேஸ் வந்து ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருக்குது. இண்டிவிஜுவலாக வந்து எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து கணவன் வந்து குடிப்பான், ஒரு டாமினேட் பண்ணுவாப்புல, ஒரு சப்ரஸ் பண்ணுவாப்புல, காலங்காலத்துக்கு அம்மா பார்த்துமா நடந்துக்குமா, அதே மாதிரிமா ஒரு பேச்சை கேட்டுக்குமா, கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன், இல்லை கல்லானாலும் கணவன்ற மாதிரி டாலரேட் பண்ணியிருந்தாங்க. பெண்கள் படிக்க ஆரம்பித்தாங்க, வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து சரி இது தேவையா, இது வந்து இந்த இதுலேருந்து வெளியில் வரலான்னு வர ஆரம்பித்தாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா, வேலைக்கு போகலைனாலும் படிக்கலைனாலும் சாதாரண பாமர பெண்கள் கூட வந்து இண்டிவிஜுவலாக என்னால் இருக்க முடியும்,